ஸோ வயது வரம்பு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டில் புதுசாக ரெகுலேஷன் கொடுத்துருக்குறாங்க. மிந்தி நமக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் பெண்களுக்கு நம்ம வந்து 50 வயது, ஆண்களுக்கு 55 வயது, இதற்கு மேலே இவங்களுக்கு வந்து நம்ம குழந்தை இல்லா சிகிச்சைகள் கொடுக்க முடியாது. ஸோ அதிகபட்ச வயதாக நமக்கு வந்து 50ஐயும் 55ஐயும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே மேம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச வயது 21 வயது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா நிறைய பேர் திருமணமாகி பெண்கள் 20 வயதுலலாம் எங்களுக்கு சிகிச்சைக்கு வராங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் புரிய வைக்கிறது என்ன அப்படின்னா 21 வயது வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இயற்கையாக கருதரிக்குதான்னு பாருங்கள். நிற்கலைன்னா 21 வயது உங்களுக்கு பூர்த்தி ஆன பிறகு நீங்கள் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு எல்லாத்துக்கும் வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்குறோம். நம்ம இவங்களுக்கு வந்து 21 வயதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதான்னு, ஏன்னா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வரும்போது நம்ம ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. பிரச்சனை இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் சிகிச்சைகள் எதுவும் நம்ம வந்து 21 வயது முடிவடைகிற வரைக்கும் நம்ம கொடுக்க முடியாது. ஓகே மேம். இப்போது 23, 24 கூட வந்து டிக்ரீஸ் ஓவேரியன் ரிசர்வ் POF அப்படிலாம் சொல்கிறாங்க மேம். அது எப்போ கண்டுபிடிக்கலாம் மேம் நம்ம ஏர்லியாகவே? இப்போ ஒருத்தருக்கு வந்து கருமுட்டைகள் இருக்குதா இல்லையா, அவங்களுக்கு வந்து கருமுட்டைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே வந்து முடிஞ்சிருமா, போதுமான அளவுக்கு பேபி நிற்கிற அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ் இல்லையா அப்படின்றது ஓரளவுக்கு அவங்க வந்து வயதுக்கு வந்து அவங்களுக்கு திருமணம் வயது போகிறதுக்குள்ளாரையே நம்மளால் கெஸ் பண்ண முடியும். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நல்லா ரெகுலராக இருக்குதா இல்லையா, அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் போதுமான அளவுக்கு இருக்குதா இல்லையா, அவங்களுடைய வளர்ச்சி, மார்பு வளர்ச்சி இதெல்லாம் போதுமான அளவுக்கு இருக்குதா இல்லையா, இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளால் ஓரளவுக்கு இவங்க வந்து மெனப்பாஸ் போகிறாங்களா, இவங்களுக்கு எக்ஸ் பத்துமா பத்தாதான்றதை நம்ம சொல்ல முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கக்கூடியவர்கள் வந்து முன்னாடியே வந்து குழந்தை இல்லா மருத்துவமனைக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைமை நிபுணர்கள்கிட்ட ஒரு வாட்டி கன்சல்டேஷன் எடுத்து தேவையான முக்கியமான இப்போ நம்மளுக்கு எக்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியணும்னா சிம்பிளாக ஒரு சீரம் AMH டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணோம்னா நம்மளால் சொல்லிட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ப்ரிசைஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை சொல்லலாம்.